என் வாழ்க்கையில் நிறைய குறைகள், நிறைய பாவ காரியங்கள். எல்லா பாஸ்ட்டும் சொல்கிறது தானே நினச்சிடாது. எல்லா பாஸ்ட்டும் சொல்லுவாங்க, நான் அப்படி பாவியாக இருந்தேன், கொலகாரனாக இருந்தேன், அருவாள் எடுத்துகிட்டு சுற்றின இன்றைக்கி நான் நீதிமான் ஆகிட்டேன் அப்படிம்பாங்க. ஆனால் அதை விட ட்விஸ்ட் ஒன்று வச்சுருக்கிறேன். ஆமாம், பாவம் அக்கிரமத்தில் நிறைஞ்சி ஆண்டவர் பிரியமில்லாத பேர் கிறிஸ்தவனாய் வாழ்ந்துட்டு இருந்த என்ன கர்த்தர் எப்படி உயர்த்தினார்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சபையில் சேர்த்தார். முதல்ல ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்ப்பார். சபையில் சேர்த்து ரட்சிப்பார். ஒரு சபையில் சேர்த்து, ஒரு சபை தான்ட்டு இல்லை, முதல்ல ஆரம்ப கல்வி, தொடக்க கல்வி, மேல்நிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, அப்புறம் காலேஜ், அப்படியெல்லாம் சில நேரங்களில் மாறும். உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் சண்டே கிளாஸில் நடத்தியிருப்பார். அடுத்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை டெவலப் பண்ணி ஒரே ஊழியத்தில் தான் நான் சொல்ல மாட்டேன், கடைசி எண்டு கிருபை விசேஷமாக இருக்கணும், அங்கே கொண்டு வந்தால் நிப்பாட்டுவார். அதான் எண்டு, அதான் நித்திய உடன்படிக்கை, அவன் புதிய உடன்படிக்கை ஊழியம். சரிங்களா? அப்போ சபையில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பாட வச்சு, துதிக்க வச்சு, பைபிளை படிக்க வச்சு, எல்லாமே அவர் செஞ்சார் சார். மறுபடியும் சொல்கிறேன், நான் என் ஜெபம், என் உபவாசம், என் அர்ப்பணிப்பு, என் பரிசுத்தம், என் ஒழுக்கம், எங்கள் அம்மா ஜெபிச்சாங்க, அப்பா ஜெபிச்சாப்புல, தாத்தா ஜெபிச்சார், அவங்களாம் ஜெபிச்சாங்க, அதனால தான் நான் இப்படி மாறி இருக்கனாக்கும், நான் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு அவங்க காரணம், இவங்க காரணம், ஒருத்தரும் காரணம் கிடையாது. இயேசு ஒருவர் மட்டுமே என் மீது அன்பு கூர்ந்து எனக்காக சிலுவையில் பலியாகி என்ன அவர் அனாதி தீர்மானத்தினால் அழைத்தபடினால் என்னை மாத்திரமல்ல உங்களையும், அதான் சொல்ல வரேன். அவர் என் மேலே வச்ச அன்பு பெருசு சார். அதனால் எப்படி ஆகிலும் என்ன அவரை போல் மாற்றணுங்கிறதான் என்னுடைய அழைப்பே. உங்கள் அழைப்பும் அதான். அவர் ரொம்ப நல்லவர் இல்லையா? அவர் பரிசுத்தர், நான் பரிசுத்தர், என் பிள்ளையும் பரிசுத்தமாக வாழணும், அவனை நான் பரிசுத்தமாக வாழ வைப்பேன்னு வைராக்கியத்தோடு தான் என்ன தேவன் அழைச்சார், உங்களையும் அழைச்சார், மறந்துடாதீங்க. அப்படி அழைச்சதுனால அவருடைய கிருபையினால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடா செல்லம் செல்லம் அப்படின்னு தட்டி தட்டி கொடுத்து அடிக்காமல் வியாதியை வர விடாமல், வியாதி அனுப்பி அல்ல, அடிச்சு இல்லை, காலை முறிச்சு எல்லாம் ரசிக்கப்பட வச்சது அவருடைய அன்புனால். செல்லம் தங்கன்னு தட்டி தட்டி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கிருபையால் என்னை ரசித்தார். கிருபையாக ரசித்து கொஞ்சம் கொஞ்சமாக சத்தியத்தை அறிய வச்சு இன்றைக்கி என் வாழ்க்கையில் என் கேரக்டர் மாறி இருக்குது. நிறைய பாவ காரியத்திலேருந்து விடுதலை ஆகிருக்கிறேன், கர்த்தர் சாட்சி. பண விஷயத்திலேருந்து விடுதலை ஆகிருக்கிறேன். அநேக சப்போர்ட்டர்ஸை கர்த்தர் தந்திருக்கிறேன். சர்ச்சு பில்டிங்கே கிடையாது கர்த்தர் நல்ல ஊழியத்துக்கு, ஆனால் திரள் கூட்டத்தை தந்து காணிக்க அனுப்பும்படி. வெளிநாட்டிலேருந்தெல்லாம் காணிக்க, வெளிநாட்டு பணம் வருதா அப்படின்ற, வருது, கண்டிப்பாக வருது. இயேசுவின் நாமத்தினால விசுவாசிகள்கிட்டருந்து வருது. மதம் மாற்றுறதுக்கு வரல. எங்களுக்கு நல்ல தேவனை அறிமுகப்படுத்தினார் அப்படிங்கிறதுக்காக வருது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாருங்கள், அப்படி என்ன கொஞ்சம் கொஞ்சமாக அவர் தான் சார் உருவாக்குனேன். நான் ஏதாவது செஞ்சேன்னா நான் ஒன்றுமே செய்யலை. நான் அவர் சொல்கிற சத்தத்தை சிலதை கேட்டேன், சிலதை கேட்கலை. கேட்டது எல்லாத்தையும் டக்கு நடந்துச்சு, கேட்காத கொஞ்சம் நாள் கழித்து நடந்துச்சு. முதல்ல பாவ காரியம்னா என்னன்னு தெரியாமலே துணிகரமாக பாவத்தை செஞ்சிட்டு இருந்தேன். என்ன சத்தியத்தில், பாஸ்டர் பண்ணுற பிரசங்கத்தில், பாடல் ஆராதனையில், அவருடைய பிரசன்னத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனசை மாற்றினார். கல்லான இருதயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றினார். முதல்ல தெரியாமல் தப்பு பண்ணிகிட்டு இருந்தேன், துணிகரமாக பண்ணிகிட்டு இருந்தேன். கெட்ட வார்த்தையிலேருந்து, அஜித் ரசிகர் படம் பார்க்க போகிறதுலேருந்து, காசை பூரா கரியாக்கிறதுலேருந்து, சம்பாதிக்கிற காசை வீட்டுக்கு கொடுக்காம ஃபுல்லாக செலவு பண்ணுறது, எல்லா அடாவடித்தனமும், ஈவ் டீசிங் போகிற வர பிள்ளைகளை கிண்டல் அடிக்கிறது, அந்த கொடுக்கறது, எல்லா வேலையும் உண்டு. எல்லா வேலையும் பார்த்தப்போ தெரியாமல் புரியாமல், அறியாத வயசு, அறிந்த வயசு, தெரியாமல் புரியாமல் பண்ணப்போ அமைதியாக கூட இருந்து தூக்குனார். சரிங்களா? அப்புறம் கொஞ்சம் ஆக இதெல்லாம் தப்புன்னு தெரிய வந்துச்சு. ஆனாலும் செய்யக்கூடாதுன்னு நினைப்போம், ஆனால் செய்யறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக செஞ்சுக்கிட்டு இருந்தோம். சரி பார்த்துக்கலாம், மன்னிப்பை கேட்டுக்கலாம், ஒரு மன்னிப்பை போட்டுருவோம், கடவுளே ஒரு மன்னிப்பை மன்னிச்சுக்காங்க அப்படின்ட்டு போயிட்டுருக்கு. அதுக்கு பிறகு ரொம்ப அவருக்கு பிரியமில்லாத செஞ்சால் ரொம்ப மனசு வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அவருக்கு மேலே எனக்கே தெரியாமல் அன்பு வந்துட்டு, லவ் வந்துட்டு. ஒன் சைடாக போயிட்டு இருந்தது. இப்போ அப்படியே அவருடைய புனிதமான அந்த அன்பு அப்படியே மாற்றுது நம்மளையும் ஒரு மனுஷனை நினச்சி அவர் நேசிக்கிறாரு, நமக்கும் நல்லது செய்கிறாரு, நம்ம கேட்டால் தராரு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மேலே அன்பு பெருகி அந்த அன்பு அப்படியே மாறி இனி அவருக்கு பிரியமாக வாழணுங்கிற ஒரு நினப்பு வருது. அப்படி ஊழியத்துக்குள்ளெல்லாம் வர நம்ம சாட்சியாக வாழணும்
அப்புறம் ஒரு சில நேரத்தில் அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யறதுக்கு ரொம்ப தடுக்குது. ஆனால் மாம்சம் செய்யணும்னு முந்துது. செஞ்ச பிறகு ஃபீல் பண்ணுது, ஐயோ செஞ்சிட்டோமே ஏசப்பா, இனி நான் செய்ய மாட்டேன், இயேசு நாமத்தை நான் போ அப்படின்னு கடிந்து கொள்கிற அளவுக்கு தைரியம், இனி பந்த பிச்சு போடும் அப்படிங்கிற அளவுக்கு தோணுது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக துவங்கி கடைசியில் அது ஓடியே போயிடுச்சு. பாவ காரியங்கள், வறுமை, தரித்திரம். இன்றைக்கி பாருங்கள், வெளியூர் வெளிநாட்டிலேருந்து பார்க்குறீங்க, உங்களை கொண்டு வந்து இணைச்சி இந்த ஆராதனையில் கலந்துக்க வச்சு காணிக்க கொடுக்க வச்சாருன்னா என் பொருளாதாரம் உயர்ந்திருக்கு. இன்றைக்கி 50 குடும்பங்கள் இருக்குது. சுயராக எண்ணி பார்த்துறோம். 50 குடும்பத்தில் ஆண்டவருடைய கிருபையினால எல்லோரும் அப்படி எப்படி கனெக்ஷனில் இருக்கிறாங்க. கொடுக்குற குடும்பம்னு ஒரு 20 குடும்பத்தை தந்திருக்கிறேன். 20 குடும்பம் தங்களால் இயன்ற அளவு சிறிய சிறிய காணிக்கை அனுப்பி இந்த ஊழியத்தை இந்த அளவுக்கு வெற்றிகரமாக நடத்த தேவன் கிருபை செஞ்சுருக்கிறார். இன்றைக்கி புதுசாக நிறைய பேர் பார்க்கிங்கன்னா அது தேவனுடைய கிருபை. இப்படி புதிய புதிய ஆத்துமாக்களுக்கு இந்த சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தேவன் பழைய ஆத்துமாக்கள் அநேகரை கொண்டு வந்து கொடுக்கிற நபரை வைத்திருக்கிறார். ஆமென். நாளைக்கு இந்த புதிய ஆத்துமாக்களும் ஒரு நாள் பழைய ஆத்துமாக்களை மாறும், அவர்களும் கொடுப்பார்கள். ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இது எல்லாம் எப்படி கிடைச்சது பிரதர்? இந்த உயர்வு எப்படின்னீங்கன்னா, நான் சொல்கிறேன், ஏமாந்துடாதீங்க, போலியை கண்டு ஏமாந்துறாங்க. நீங்கள் பயங்கரமாக ஜோம் பண்ணுவீங்களோ, முழங்காலே நிற்பீங்களோ, உப்பு போட்டு ஜோம் பண்ணுவீங்களோ, இல்லைன்னா ஏதாவது உபவாசம் போட்டு ஏதாவது பொருத்தனை வச்சு ஏதாவது பண்ணி என்ன பண்ணீங்களா? ஒன்றுமே இல்லை சார். கர்த்தருக்கு முன்னாடி சொல்கிறேன். அதை மேன்மை பாராட்ட ஆட்கள் இருக்கிறாங்க. உபவாசத்தை மேன்மை பாராட்ட, ஜெபத்தை மேன்மை பாராட்ட, பைபிள் படித்தோம், குடும்ப ஜெபம் பண்ணோம், அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம். எங்கள் தாத்தா ஜெபம் பண்ணார், எங்கள் பாட்டி ஜெபம் பண்ணாப்புல, எங்கள் அம்மா எனக்காக திறப்பில் நின்றாங்க, பயங்கரமாக நின்றாங்க, எங்கள் பாஸ்டர் பயங்கரமாக திறப்பில் நின்றார், அதனால தான் நான் வந்து இப்படி ஆகியிருக்கிறேன். யாருக்கும் கிரெடிட்டை கொடுக்க மாட்டேன் நான். ஏன்னா எதுவும் கிடையாது, எல்லாம் போய் எல்லாம் போய் பண்ணாங்களானா பண்ணாங்க. ஆனால் அதெல்லாம் மேட்ரு. எனக்காக ஒருவர் சிலுவையிலே பலியானார். என் மீது அன்பு கூர்ந்து அவருடைய இரத்தத்தினால் என்னை கழுவி என் மேலே அன்பு வச்சு, இவங்க எல்லாரும் ஒதுக்கின போதும் நான் நல்ல பிள்ளையாக இருந்தால் இவங்க நேசிப்பாங்க, நல்ல பிள்ளையாக இருந்தால் இந்த சுற்றி இருக்கிற சமூகம் என்னை நேசிக்கும், நல்ல பிள்ளையாக இருந்தால் எனக்கு அன்பு செலுத்தும், நல்ல பிள்ளையாக இருந்தால் காசு கொடுக்கும், நல்ல பிள்ளையாக இருந்தால் எனக்கு ஆதரவாக இருக்கும். ஆனால் அவர் மட்டும்தான் நான் நல்லவனாக இருக்கும்போதும் கெட்டவனாக இருக்கும்போது என் கூடவே இருந்து என்னை தள்ளாமல் வெறுக்காமல் என் கூடவே இருந்து என்னை வந்துடலாண்டா, வாடா வாடா செல்ல, வாடா பரவாயில்லடா பார்த்துக்கிறேன், வர முடியலாண்டவரே, பாவத்தை விட முடியல, வந்துடலாண்டா, விட்டுடலாண்டா, நான் இருக்கேன்டா, நான் இருக்கிறான்னு சொல்லி நான் உன்னோடு கூட இருந்து, ஆமேன், ஆமாம், நான் உனக்கு சொன்னதை செய்யவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னது போல, ஆமேன், கூட இருந்து இதுவரைக்கும் நடத்தினார். அவருடைய கிருபை சார், அவர் என் மேலே வச்ச அன்பு, அதை தான் உங்களுக்கும் சொல்கிறேன். உங்கள் மேலே அதே அன்பு வச்சுருக்கிறார். கொஞ்சம் கூட மாற்றம் கிடையாது. அதிகம் கூட குறையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அதே அன்பு உங்கள் மேலே அதே அன்பு வச்சுருக்கிறார். உங்களையும் என்னை விட பெருசாக உயர்த்துவார். அது எப்படி உங்களை விட பெருசாக உயர்த்துவார் அப்படின்னா, அது அழைப்பு வேறு மாறும். அன்பு மாறாது, அழைப்பு மாறும். எதுனே புரியுது? அழைப்பு மாறும். ஆமாம், நீங்கள் பின்னாடி வந்திருக்கிறீங்க, உங்களை சூப்பராக ஆக்கிடுவார். அதனால் சொல்கிறேன், உங்களையும் மாற்றுவார். ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி பாவத்திலேருந்து விடுதலையாக முடியலைன்னா, ஆமாம், நீங்கள் கடன் பிரச்சனைலேருந்து விடுதலையாக முடியலன்னா, கண்ணீரிலிருந்து விடுதலையாக முடியலன்னா, குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, பிள்ளைகள் பெற்றோர் பிரச்சனை, வேலை வாய்ப்பு வருமானம் இல்லாமல் கஷ்டத்தோட நஷ்டத்தோட, ஜாதி பிரச்சனை, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, இட பிரச்சனை, எந்த பிரச்சனையில் இருந்தாலும், இதுக்காக நான் ஜெபிச்சு பார்த்தேன், அதை பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன், ஒன்றுமே இல்லை. ஆமாம், அப்பா அவர்கிட்ட நீங்கள் வந்து உங்கள் கிருபையால் என்னை ரட்சித்தீங்களே, கிருபையை உணர்ந்துட்டா போதும். அப்பா, என் வாழ்க்கை நல்லா இருக்கிறது என்னால் அல்ல, உங்களால் தான். என் வாழ்க்கை மாற போகிறதுக்கும் நான் காரணம் இல்லை, நீங்கள் தான். எல்லா புகழும் ஆமாம் இயேசுக்கேன்னு சொல்லி அவருக்கு நன்றி சொல்ல பழகுங்க. அப்பா பிள்ளை ரிலேஷன்ஷிப்பில் வாங்க. அவர் உங்களை அடிக்க மாட்டார், அவர் உங்களை கொட்ட மாட்டார். அவர் உங்களை சிரிச்சிப்பார்னா அவர் உங்களை உருவாக்குவார். உருவாக்குறதுக்கு என்ன வழியோ அப்படி கொண்டு போவார். நீங்கள் என்னை அடிக்கலை, என்னை காலை முறிக்கலை, நீங்கள் எனக்கு வியாதியை தரலை, அவரை கெட்டவர்னு எங்கெல்லாம் நினச்சிருக்கீங்களோ அதெல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுரு. நீங்கள் நல்லவர். இப்போ நான் தான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். இந்த திருமண வாழ்க்கை நீங்கள் தான் தந்தேன்னு நினச்சிக்கிட்டேன். நீங்கள் தான் இந்த கணவனை தந்தீங்கன்னு நினச்சேன். நீங்கள் தான் இந்த கணவனை எடுத்தீங்கன்னு நினச்சேன். நீங்கள் தான் இந்த கடனை தந்தீங்கன்னு நினச்சேன். நீங்கள் தான் இந்த பாரத்தை என் தலையில் சுமத்துனீங்கன்னு நினச்சேன். ஏன்னா சில பாஸ்டர் சொல்லி தந்திருப்பாங்க, நீ ரட்சிக்கப்படுறதுக்காக தான் கர்த்தர் உன்னை தொற்றுகிறார், உனக்கு இந்த வியாதி ரட்சிக்கப்படுறதுக்காக தான் வந்திருக்கு, உனக்கு உன் புருஷன் செத்தது இந்த ரட்சிக்கப்படுறதுக்காகத்தான், இல்லைன்னா நீ ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டேன், அவர் செத்தது, இவர் செத்தது, அவன் செத்தது, பிள்ளை செத்தது, அப்படி இப்படின்னு சொல்லி எதையாவது உன்னை காரணம் காட்டி உங்களை ரட்சிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கெட்டதை தான் கர்த்தர் செஞ்சு உங்களை ரட்சித்திருப்பார்னு ஒரு பெரிய தவறான சுவிசேஷத்தை விதைச்சதனுடைய விளைவு தான் இன்றைக்கி கஷ்டப்படுறீங்க. உங்களை அவர் ரட்சிக்கிறதுக்காக அவர் செஞ்ச ஒரே காரியம், பிதாவாகிய தேவன் உங்களை என்னை ரட்சிப்பதற்காக அவர் செய்த ஒரே காரியம், தம்முடைய பிள்ளையாகிய ஒரே குமாரனை, நேசகுமாரனை நமக்காக சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்தார்.
ஆமென். நம்ம பண்ண அக்கிரமம் தண்டனை எல்லாத்தையும் அவர் மேலே அவர் சுமந்து தீர்த்தார். அதனால் நீங்களும் நானும் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். நீங்கள் செய்த கிரியையினால் அல்ல, உங்கள் சுய கிரியை அல்ல, அவருடைய கிருபையினால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. அதனால் இலவசமாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்களை ரட்சித்த தகப்பன் உங்களை சூப்பராக உயர்த்துவார். ஒன்றே ஒன்று, அவர் உங்கள் மேலே வச்ச அன்பு மாறாது. அவர் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறார். அவர் உங்களை கண்டிப்பாக தூக்குவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்குது. அதனால் நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் மாறித்தான் ஆவீர்கள். உங்கள் கடன் கண்டிப்பாக அடையும். அவரை மட்டும் நம்புங்க. ஒவ்வொரு நன்மைக்கும் நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. அவர் உங்களோடு பேசுகிற சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. ரொம்ப சிம்பிள். செய்ததுக்கு நன்றி சொல்லுங்கள், செய்ய போகிறத கேட்டு செயல்படுங்க. முடிஞ்சு போச்சு. சூப்பராக நடத்துவார். செய்ய முடியலையே, அதுக்கும் கிருபை தரார். செய்ய வைப்பார் உங்களை. ஆமேன் ஆமேன். உங்களை பாவத்திலேருந்து தூக்கி எடுப்பார், கடன்லேருந்து தூக்கி எடுப்பார், குடும்ப பிரச்சனைலேருந்து தூக்கி எடுப்பார், ஒவ்வொரு பிரச்சனையிலேருந்து விடுவிப்பார். அவரே விடுவிப்பார். காரணம் அவர் உங்கள் மேலே வச்ச அன்பு. சொல்லுங்கள், நான் அவர் மேலே வச்ச அன்பல்ல, கர்த்தர் என் மேலே வச்ச அன்பினால் நான் முற்றுமுடிய ரட்சிக்கப்படுவேன். எல்லா பிரச்சனையிலிருந்தும் நான் விடுதலையாக்கப்படுவேன். தாவீது சொன்னது போல, அவர் என்னுடைய எல்லா ஓத்திரங்களிலிருந்தும் எல்லா தீமையிலிருந்து என்னை விடுவித்தார் என்று சொன்னது போல, ஆமேன், என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீக்கலாக்கி என்னை ரட்சித்தார் என்று சொன்னது போல, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கிற பிரச்சனைகள், பயங்கள், கஷ்டங்கள், கவலைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை முற்றிலும் ரட்சிப்பார், விடுவிப்பார். காரணம் அவர் உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பு. மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் அவர் மேலே வச்சிருக்கிற அன்பு கிடையவே கிடையாது. அவர் உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பு. ஓகே, கர்த்தர் நல்லவர். காட் பிளஸ்.